அடுத்ததாக இதேபோல சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லையினுடைய பிரபல அல்வா விற்பனை நிறுவனமான சாந்தி ஸ்வீட்ஸ் இன்று பிற்பகலிலிருந்து அல்வா விற்பனை நிறுத்த திட்டமிட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். என்ன சொல்றாரு கடை உரிமையாளர்? மேலும் நிலவரம் என, வாடிக்கையாளர்களும் என்ன சொல்றாங்க? அதாவது நெல்லை மாவட்டம் என்றாலே அல்வா தான் அனைவருக்கும் தெரிந்த ஒரு இனிப்பு வகையாக உள்ளது. அதிலும் பிரபலமாக அல்வா கடைகள் திருநெல்வேலியில 2 கடைகள் பிரபலமான கடைகளா இருக்கும். நெல்லை சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் நிறுவனத்துல சிலிண்டர் தட்டுப்பாடு கடந்த 10 நாட்களாக இருந்து வருகிறது. இந்த நிலையில தான் அந்த அல்வா விற்பனை இன்றைய தினத்தோட நிறுத்துவதற்கான திட்டமும் இடப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அல்வா உற்பத்தி செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும், அந்த அல்வா உற்பத்தி இன்று மாலையோட நிறுத்தப்படுவதாகவும், அது சிலிண்டர் இல்லாத காரணத்தால இந்த மாலையோட நிறுத்தப்படுவதாகவும் கடை உரிமையாளர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்வா தயார் செய்த அந்த இருப்பும் இன்று ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்வா இன்று ஒரு நாள் மட்டுமே தான் விற்பனை நடைபெறும். சிலிண்டர் இன்று வந்தால் மட்டுமே நாளைக்கு அல்வா விற்பனை நடைபெறும் என கடை உரிமையாளர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லை மாநகரத்துல பல்வேறு கடைகள் சிறிய ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல பிரபல அல்வா கடையான சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா கடையில இன்று முதல் அல்வா விற்பனை சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் இருக்காது என கடை உரிமையாளர் தெரிவித்திருப்பது ஒரு பரபரப்பான சூழலை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அல்வா வாங்குவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் இந்த கடையில தான் அல்வாவை வாங்கி செல்வார்கள். கடையில அல்வா தட்டுப்பாடு நிலவும் என்பதால என்ன செய்வது என்று தெரியாமலும் அந்த வெளியூர்ல வந்த சுற்றுலா பயணிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். அடுத்ததாக இந்த அல்வா கடையினுடைய உரிமையாளர் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பா சில விஷயங்களையும் நம்மோட பகிர்ந்திருக்காரு, அதையும் பார்க்கலாம். பேசுறேன். சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போ பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு இது நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அல்வா தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சிலிண்டர் எங்களுக்கு டீலர்லேருந்து வர வேண்டிய சிலிண்டர் வரல. இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாளாகவே தட்டுப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. 1-2 கொடுத்துக்கிட்டு சிக்கனமாக செலவழித்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கஸ்டமர் சைட்டுக்கு. இப்போ இன்றைக்கி தேவைக்கு இன்றைக்கி ஒரு 20% அதை தயார் பண்ணுற அளவுக்கு சிலிண்டர் எங்கிட்ட இருக்குது. இந்த சிலிண்டர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். வேறு மாற்று திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இருப்பு இன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் இருக்கும். அது எப்படி இருப்பு தேவை சொல்கிறது? அதெல்லாம் வேண்டாம் சார். இது உங்களுக்கு இன்னைக்கு தேவைக்கு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பொதுவாக இருக்காதுன்னு சொல்லலாம். வாஸ்தவம் தான் சார். அது எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாம் பாக்கெட்டாக இருக்கக்கூடியதில்ல. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வாஸ்தவம் தான். என்ன கோரிக்கை? சிலிண்டருக்கு தட்டுப்பாடு எல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா இதுக்கு மாற்று திட்டத்தை யோசிக்கணும். இனிமே தான் யோசிக்கணும். அது கொஞ்சம் சிரமம். இது வரைக்கும் பண்ணலை சார். ஏன்னா இது வந்துகிட்டு இருக்கும். ஓரளவு ஒரு வாரத்தில் சரியாயிரும் நம்பணும். வரல. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.